எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை செய்யறதா, அதை செய்யறதா. அப்போ ஒரு ஒரு முடிவு வந்து சரியான முடிவா இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அல்லது நாம் வந்து சில இழப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். சில சுகங்களை விட்டு கொடுக்கிறதா இருக்கும். ஆனா அது சரியானதா இருக்கும் சமூக அடிப்படையில். இன்னொரு முடிவு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து வசதிகளை தரக்கூடியதா இருக்கும். ஆனால் அது சமூக பார்வையில் தவறானதா இருக்கும். தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கையை நான் என்ன பார்க்கிறேன்னா, அவர் வந்து ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு தருணமும் அவர் சரியான முடிவுகள் அப்படின்னா நம்ம சமூக மனிதர்களா தான் இருக்கிறோம். சமூக அடிப்படையில் தவறான முடிவு எடுத்தா நம்ம தவறான மனிதர்கள் தான். அதுல யாருமே நூத்துக்கு ஒவ்வொருத்தரும் கூடுதல் குறைவா இருக்கும். அவர் வந்து மிகச் சரியாக அது டிராவல் பண்ணி இருக்கிறாரு என்பதுதான் எனக்கு படுது. உதாரணமா ஒரு கட்சியில இருக்கிறீங்க. நீங்க அவர் கட்சியுடைய மாநில செயலாளராக இருந்திருக்காரு. பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாரு. நிறுவனங்களுடைய இயக்குனராக இருந்திருக்கிறாரு. இந்த பதவிகளை பயன்படுத்தி நான் இந்த பதவியில இருக்கிறேன்பா, எனக்கு என்னென்ன வசதி வேணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பொதுச் செயலாளருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறது அவர் முடிவு பண்றதுதான். யாரும் உள்ள உட்கார்ந்து தோழர் அது கிடையாது இது கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அவர் செய்யல. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு